எங்களோட ஜாயின் பண்ணுங்க, நாங்க அவரோட ஜாயின் பண்றோம், மொத்தமா அவரோட இணைவோங்கிற. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கோல், ரட்சிப்பினுடைய கோல். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, போறலும் போவேன் கோல் அல்ல. கோல் என்பது பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் என் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு அறிவிக்கிறோம், ஒரு உபதேசத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லலை, ஒரு டாக்டரின் அனுப்பு அறிவிக்கிறோம். நீங்கள் எப்படி வாழ வேண்டுங்கிற சில கட்டளைகளை அறிவிக்கிறேன்னு சொல்லலை, ஒரு நபரை அறிவிக்கிறோங்கிறார். உபதேசத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னாரா? நாங்கள் எங்கள் உபதேசம் என்ன என்பதை சொல்கிறேன். நாங்கள் உணர்ந்தது, கேட்டது, தொட்டது, நாங்கள் ஐக்கியம் கொண்ட ஒரு நபரை உங்களுக்கு சொல்கிறேங்கிறார். கிறிஸ்தவங்கிறது பொருள் இல்லைங்க. ஒரு குரூப் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுது, பரலோகம் போயிட்டாங்க. இன்னொரு குரூப்பு புரும்ப மெட்டீரியலிசத்துக்குள்ளே போயிட்டாங்க. சுகத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் நல்லா கவனி, இதெல்லாம் நான் போதிக்கிறேன். ஆனால் ஆணி வேறு அதை கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு செய்தியுடைய கிறிஸ்தவ செய்தி சிலுவை, அவர் சிந்தின ரத்தம் பாடு, நோக்கம் தேவனை அறிவது, ரிசல்ட் செழிப்பு. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னொரு குரூப்பு மெட்டீரியலிசமாக போயிட்டாங்க. தேவனா செழிப்பு, சுகம், நல்வாழ்வு, அந்த குரூப் போயிடுச்சு. இன்னொரு குரூப்பு பாவம் மன்னிப்பு, பரலோகம். நடுவில் ரோடை விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டாங்க, ஒரு இந்த பக்கம் போயிட்டாங்க, ரோடை மிஸ் பண்ணிட்டாங்க. கீழே 2, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்ன டீச் பண்றோம்? பாவம் மன்னிக்கப்படும், பரலோகம் போகும், அதை டீச் பண்ணல. எங்களோட ஐக்கியப்படுங்கிறார். கவனிங்க, எங்களோட ஐக்கியப்படுங்க. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களோட ஜாயின் பண்ணுங்க, நாங்க அவரோட ஜாயின் பண்றோம், மொத்தமா அவரோட இணைவோங்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கோல், ரட்சிப்பினுடைய கோல். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, போறலும் போவேன் கோல் அல்ல. கோல் என்பது பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். நரகம் போகாமல் தப்பிச்சிட்டேன். தேவனுடைய உறவை கம்பேர் பண்ணும் பொழுது நரகம் போகாமல் இருப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் ஒன்றும் கிடையாது. கவனிங்க, தேவனுடைய உறவே இல்லை, ஐக்கியமே இல்லை. நீங்க பரலோகம் போய் என்ன போறீங்க? தேவனுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் கிடையாது, தேவனுடைய இன்டிமேட் பர்சனல் ரிலேஷன்ஸ் கிடையாது. தேவனை அறியலை, தேவனுடைய உறவு உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்பமாக இல்லை. தேவனை ஆராதிக்க பிடிக்கலை, தேவனுடைய நேரம் செலவழிக்க பிடிக்கலை. சினிமா தேட்டரில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்றது போர் அடிக்கலை. இங்கே 2 மணி நேரம் உட்காந்து போர் அடிக்குன்னா பரலோகத்தில் போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அங்கே உங்களுக்கு என்னங்க வேலை? அங்கே இது மட்டும்தாங்க இருக்கும். தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனுடைய சமூகத்தில் அகமகிழ்வது. அந்த பரலோக வாழ்க்கை இங்கே கொண்டு வந்தாருங்க. இங்கே அது இல்லைன்னா நல்லா சமைச்சிருக்கீங்க, பிரியாணி விடக்கூடாது வாழ்க்கையில். நல்லா பிரியாணி சமைச்சிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? தம்முக்கு போட்டாச்சு, கொஞ்சம் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு நீங்கள் மட்டுமா சாப்பிடுவீங்க? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், கொஞ்சம் கொடுப்போம். ஏன்? சட்டியில் இருக்கு. பரலோகங்கிறது சட்டி பிரியாணி மாதிரி, இங்கே வாழ்கிறது தட்டில் கொடுக்குற பிரியாணி மாதிரி. இதை சாப்பிட்டோன்னே என்ன வரணும்? எப்படா சட்டியை திறப்பாங்கன்னு இருக்கணும். இதில் இன்பம் காணுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நல்லது. பரலோகம் போகிற பாதையில் இருக்கேன்,
தேவனோட ஒரு துடிப்பான உறவு இருக்கா உங்களுக்கு? நான் சொல்றது வைப்ரண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறாங்க இல்லையா, அப்படி. அதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கமே. இல்லாட்டா 2023 மாதிரியே நான் சொல்கிறேன் 2024 இருக்கும் உங்களுக்கு. நான் வாக்குத்தத்தம் சொல்லிடுவேன், இப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஆனால் உங்களுக்கு மாறாது. ஏன் மாறாதுன்னா, நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, ப்ராசஸை விட்டுட்டீங்க. இப்படி மாறுமா? கட்டாயம் மாறும். ஆனால் எது முக்கியம்? தேவனுடைய உறவு, அதான் பிரதானமானது. சொல்றார், எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதுக்காக தான் கிறிஸ்து வந்தாருங்க.